Hi friends, welcome to my new channel Ready to Learn. Books அப்படினாலே நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது என்னன்னா they are our friendsன்னு சொல்லுவாங்க. புக்ஸ் ஆர் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் புக்ஸ் நமக்கு நிறைய விஷயங்கள் டீச் பண்ணுது. நமக்கு மாரல் வேல்யூஸை கொடுக்குது, இம்பார்ட்டண்ட் லைஃப் லெசன்ஸை சொல்லி தருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்ரிடே டாபிக்ஸ், நம்ம ஸ்டோரிஸ் அண்ட் நம்ம ஸ்கூலில் சொல்லித்தர நிறைய லெசன்ஸுமே புக்ஸில் நல்லா கிளியராக இலிஸ்ட்ரேஷனோட கொடுக்கும் போது நமக்கு அது கண்டிப்பாக பிடிக்கும். புக்ஸ் ஆர் ஆஃப் கிரேட் இம்பார்ட்டன்ஸ். இந்த புக்ஸ் நமக்கு எப்பயுமே மாரல் வேல்யூஸ் அண்ட் நைஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் அதை மட்டும் கொடுக்கறதில்ல, அதையும் தாண்டி நமக்கு சயின்ஸ், மேக்ஸ், அப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே அது நமக்கு நல்லாவே சொல்லித்தருது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் புக்ஸுன்றது பார்க்கும்போது நிறைய விதமான புக்ஸ் இருக்குது, நிறைய கேட்டகரிஸில் புக்ஸ் இருக்குது. இம்பார்ட்டண்ட்டான சயின்டிஃபிக் புக்ஸுமே நிறையவே இருக்குது. பட் நமக்கு எது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஸ்கூல் லைஃப்பில் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸாக தான் இருக்க முடியும். அண்ட் இந்த ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் பார்த்திங்கன்னா என்சிஆர்டி புக்ஸாக தானே இருக்குது. நம்ம சிபிஎஸ்சி ஸ்கூலில் என்சிஆர்டி புக்ஸ் தான் கொடுக்குறாங்க. அண்ட் என்னோடய சேனலில் நான் இந்த என்சிஆர்டி புக்ஸ்லேயுமே பர்டிகுலராக இங்கிலீஷ் புக்ஸ் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் பிகாஸ் ஸ்கூல் லைஃப் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அண்ட் ரொம்பவே ஹாப்பியான டைமும் கூட. அண்ட் இந்த ஸ்கூல் லைஃப்பில் நம்ம நல்லா படித்து நிறைய மார்க்ஸ் வாங்கணும்னா அதுக்கு எவ்ரிடே ரீடிங் ரொம்பவே முக்கியம். பட் இங்கிலீஷ் ஸ்டோரிஸ்ன்னு வரும்போது கிரேட் 10ல் அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட்ஸ் வச்சு டீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கொஞ்சம் சென்டென்சஸ்மே லைட்டாக காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் புக்ஸ் படிக்கிறதுன்றது எப்போயுமே ஒரு தனி சந்தோஷம்தான். எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும் போது, லைக் ஃப்ரெண்ட்ஸாக டிஸ்கஸ் பண்ணும் போது, மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் போது நம்ம நாலேஜும் அதிகமாகுது. அதே மாதிரி நம்மளோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்குமே கிளியர் ஆகுது. ஸோ நமக்கு இருக்கிற சில டவுட்ஸ், நம்ம படிக்கும் போது நமக்கு வர சில கன்ஃபியூஷன்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு ஹெல்ப் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். அப்படி இல்லைனா மற்றவங்க வியூ பாயிண்ட்ஸை தெரிஞ்சுட்டு அது மூலமாக நம்ம ஸ்கில் எப்படி ஷார்ப் பண்ணுறதுன்னு நம்ம யோசிப்போம். ஸோ இதுக்காக தான் நான் என்னோட இந்த ரெடி டு லேர்ன் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலில் நான் நம்ம கிரேட் 10 இங்கிலீஷ் புக் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் புக் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ரீடர் ஃபுட் பிரிண்ட்ஸ் வித்வுட் ஃபீட், இந்த 2 ஸ்டோரிஸுமே லைன் பை லைன் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனோட நான் சொல்கிறேன். இது மூலயமா உங்களுக்கு டவுட்ஸும் கிளியர் ஆகலாம். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஐடியாஸ் கிளியர் ஆகலாம். உங்களோட ஐடியாஸ் கூட வேறு என்னென்ன மாதிரி ஐடியாஸ்லாம் அந்த ஸ்டோரியோட ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு அது ஐடியா கிடைக்கும். இந்த இங்கிலீஷ் லெசன்ஸை நம்ம என்றைக்கெல்லாம் பார்க்க போகிறோம், என்றைக்கெல்லாம் இந்த இங்கிலீஷ் லெசன்ஸோட லைன் பை லைன் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே நம்ம பார்ப்போம். அண்டு இந்த டைமிங் 5 to 7 PM வாக்கில் தான் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் வீடியோஸ். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு மற்ற நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஹெல்ப்போ இல்லை ஐடியாஸோ இல்லை தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவுமே நமக்கு இந்த சப்போர்ட் மூலமாக தான் தெரிய வரும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும். ஸோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆச்சுன்னா அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு தெரியும். அண்ட் அப்படி உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது பற்றியுமே நம்ம தமிழ் வீடியோஸை அப்லோட் பண்ணலாம். Thank you guys. Bye until next time.